இந்த சித்திரை பௌர்ணமி அன்று ராகு காலம் வரக்கூடிய காலகட்டத்துல 8 கிராம்ல ஒரு வெள்ளிக்காயின் மட்டும் வாங்கி வைங்க. 8 வாங்கி கிராம். 8 கிராம் கரெக்ட்டா 8 கிராம்ல மட்டும் நீங்க வெள்ளிக்காயின் வாங்கி வைக்கணும். வேற கோல்டோ வேற எந்த பர்ச்சேஸும் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். எந்த பூஜை, எந்த புனஸ்காரம் எதுவுமே இல்லாம என்னுடைய கடன் சுமை குறைவதற்கும், சுக்கிரவசியம் ஏற்படுவதற்கும் ஒரு மூலப்பொருளாக இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புக்கு ஒரு நாணயம் வாங்கிக்கலாம். அதற்கு மேல் இருக்கக்கூடாது. பியூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 99.9, அதாவது ரொம்ப சுத்தமான வெள்ளியா அதை என்ன பண்ணணும்னா இருக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நல்ல பண வரவு இருக்கு அப்படின்றவங்க 8 கிராம்ல 8 காயின் வாங்கலாம். 8 கிராம்ல ஒரு காயின் நார்மலா இருக்கவங்க வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்றவங்க 8 காயின் என்ன பண்ணிக்கலாம்னா 8 கிராம்ல வாங்கிக்கலாம். இந்த இடத்துல குருஜி ம். 8, 8ன்னு நெறைய குறிப்பிடுறீங்க. அப்ப அந்த ம். 8க்கு ஏதோ ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. அது என்ன? அதாவதுமா 8 கிராம் அப்படின்னும்போது 8 அப்படின்னா சனி, வெள்ளி அப்படின்னா சுக்கிரன். 8 இன்டு 8ன்னு போட்டோம்னா 64. ஸோ சுக்கிரன் ராகு. இப்போ வெள்ளிக்கிழமை ராகு காலம் அப்படின்னு வரும்பொழுது அது சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பை அதிகமா நமக்கு வலுப்படுத்தி கொடுப்பது. இந்த 64 கிராம் வெள்ளி நம்ம வாங்கும் பொழுது அல்லது வெறும் 8 கிராம் வெள்ளி நம்ம வாங்கும் பொழுது கட்டாயமா அந்த பொருள் இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி திதியோடு ஒத்து வந்து வாங்குகிற பட்சத்தில் நம்மளுடைய செல்வ விருத்தி மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதை வாங்கினதுக்கு பிறகு பீப்புளே என்ன பண்ணுவாங்கன்னா உணர்ந்து சொல்லுவாங்க.